எப்போவுமே இந்த கையை இப்படியே பிடிச்சிட்டு இருப்பியா? என்ன கேள்வி இது? கண்டிப்பா. ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை, சில சமயம் அடி கொஞ்சம் அதிகமாகுது இல்லை, அதான். இடியட். ஹலோ, இந்த ஹோட்டலில் நிறுத்துங்க. ஸ்டாப். அஜயன்ற பேரில் புக் பண்ணியிருக்கேன். ஆ 208. ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல. என்ன ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும்ல? முக்கச்செல்லும், நான் அதை சொல்லலை. நம்ம லைஃப்பில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்ல. இந்த கேஸ்ட்டு, ஸ்டேட்டஸு, உங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் வீடு, இதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல. ஆமாம், உன் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி என் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட நம்ம போராடினது இதெல்லாம் ஒன்றும் ஈஸி இல்லை. இது சாதனை தான். ஒருவேளை உன்ன மாதிரி பொக்கேஷன் கிடைக்கணும்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் போல. அப்போ தான் இந்த லைஃப்பில் த்ரில்லு, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சரி. இப்போ பொக்கிஷத்துக்கு பசிக்குது. எந்த நேரமும் தீனி. இரு, வாங்கிட்டு வரேன். ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. இந்த ரூமில் என்னை தவிர மொத்தம் லூஸாக இருக்கு. இதா இப்படி நிற்க வச்சா தான் சார்ஜே ஆகுது. சரி, நான் அப்படியே காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், சியர்ஸ் அடிக்காமல் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வெத்து பயடா நீ. சியர்ஸ். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வருஷம் வருஷம் இங்கே வரலாம். கண்டிப்பாக செல்லும். ப்ராமிஸ்? ஏய், அந்த லேப்டாப் பேக் கார்லேயே வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. அஜயன்ற பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. காஃபி அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா மாமா வந்துவே. சியர்ஸ். இது ராசியான இடம். வருஷம் வருஷம் வரணும். என்ன 208 சாவி கொடு. சார், பாதியிலே ஸ்டக் ஆயிருக்குமே. அப்படியே ஷாக் ஆயிருப்பீங்களே. அந்த ட்ராயருக்குள்ள இருப்பார் மீதி பொக்கிஷம் எடுத்து பாரு. ஹை டெஃபினேஷன் ஆனா பிளர்ட் வெர்ஷன்.
அண்ணனாச்சே, அதனால உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஷோ. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ எரியுதா? மொத்த உடம்பும் தக தகன்னு எரியுதா? ஒரு நிமிஷம் நான் பேசுறத முழுசா கேள்றா. இதே நாள் போன வருஷம் எவ்வளோ ஆசை கனவுகளோட வந்தான் தெரியுமாடா? எவ்வளோ ஆழமான காதல்ல தெரியுமாடா? கூனி குடிக்கிட்டாடா அவ. எவ்வளோ சொல்லியும் கேட்காம 4 மாசம் சிசுவோட தொங்கிட்டாடா. உயிரை நசுக்கி சாவடிக்கிற அந்த வலி உனக்கும் தெரியணும். அதுக்காக தான் நீ உன் வீட்டுக்கே தெரியாம இந்த கீழ்த்தரமான வேலை செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த லாட்ஜுக்கே உன் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து நாசம் பண்ணடா. அப்புறம் எங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியே ஒரு சைட்டு, அதே சைட்டில் தான்டா உன் பேர் எல்லாத்தையும் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்ன நெஞ்சு அடைக்குதா? இந்நேரம் நான் மாற்றி வச்ச மாத்திரை பக்காவாக வேலை செஞ்சுருக்கோம். இந்த வழியோடய போய் சேருடா நாய. எந்த தப்புமே பண்ணாத அவன் தங்கச்சியோட வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆதங்கப்படுறவங்களுக்காக உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணலைங்க. தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிற வழி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் என்னைக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன். ரம்மியமான காதல் அது செதஞ்சிருச்சேன்னு இயங்குறவங்களுக்காக ஓ சே கனவா? உண்மையிலே இந்த வழியை ஒருத்த அனுபவிச்சான்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இதோ இந்த மாதிரியெல்லாம் கனவாக இருக்கக்கூடாதாங்கிறது என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் நான் பாசேன். ஆனால்